வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். மண்டே ஆஃப்டர்நூன் ஆச்சு, எல்லாரும் தயாராக காத்துட்டு இருப்பீங்க. சமையல் பற்றி பல விஷயங்கள் இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பேசலாம். நீங்களாம் புக்கு பேனெல்லாம் எடுத்து ரெடியாக உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிற சமையல் குறிப்புகள்லாம் குறித்து வச்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. இந்த நம்பருக்கு டப்புன்னு கால் பண்ணிங்கன்னா பட்டுன்னு நம்மளோட ஷெஃப் பிரகாஷ் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ண காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. இப்போ தயாரா இருக்கீங்களா நிறைய டிப்ஸ்லாம் சொல்றதுக்கு? ஆமா, கண்டிப்பா ரெடியா இருக்கேன். ஓகே ஷெஃப். பல பேருக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து நண்டு. எனக்குமே பர்சனல் ஃபேவரட்டா நண்டு தான். ஆனா நண்டு குக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த வாரம் ஃபுல்லா நண்டை பத்தி பல விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பா. நண்டு பேசிக் எப்படி ஷெஃப் க்ளீன் பண்றது? இப்போ பாத்தீங்கன்னா நண்டு வந்து நம்ம கடையில வாங்கும்போது அவங்க ஓரளவு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மேல உள்ள அந்த ஸ்கின்னு அந்த இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே இதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவக்கூடாது. வந்த உடனே தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதை ஃபஸ்ட்டு நண்டு வாங்கிட்டு வந்தோன்னா அது அந்த மஞ்சத்தூளுக்குள்ளே வச்சிருங்க. அதாவது அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்கன்னு சொல்ல வரேன். அது போட்டதுக்கப்புறம் அந்த கவுச்சே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன அந்த இதெல்லாம், அதாவது அந்த எல்லோ கலரு அந்த இதெல்லாம் இருக்கும், டஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த தூசி அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாவே அந்த வாசனையே போயிடும். ஃபஸ்ட்டு அந்த வாசனையை உங்களுக்கு போயிடுச்சுனாவே அந்த நண்டு மேலே உள்ள அந்த இது உங்களுக்கு பிரியம் இன்னும் அதிகமாகிடும். நீங்கள் நல்லாவே அதை குக் பண்ணலாமே. ஓகே, நண்டோட ஸ்மெல்லு தான் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். அந்த நண்டு ஸ்மெல்லுனாலே பல பேர் நண்டு சமைக்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நண்டை மஞ்சள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். கவிச்சி ஸ்மெல் போயிடுச்சுனால நண்டு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி சமைக்கிறதுக்கும் சரி. ஷெஃப் சொல்லியிருக்காரு. பல பேர் வந்துட்டு லைவ் நண்டு உயிரோட இருக்க நண்டை வாங்கிட்டு வந்து அதை சமைப்பாங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நண்டை பார்க்கும்போது இதுமா கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். கை அது எனக்கு கடிச்சிடும் சொல்லுவாங்க. இந்த நண்டை எப்படி கொல்றது ஷெஃப்? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் அதாவது நண்டு வாங்கிட்டு வந்தோடனே இன்னொரு பாத்திரத்தில் அதை மூடிட்டு 2 ஆட்டு ஆட்டினீங்கன்னாவே அது அந்த உடம்போட அந்த இதெல்லாம் உடஞ்சிடும். ஆனால் நண்டு வந்து ரொம்ப இதுவான சாஃப்டான இது, சீக்கிரமாக உடஞ்சிடும். நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது இரும்பு ஏதாவது வச்சு அப்படி உடைக்கலாம். ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு நட்டு அடிச்சாலும் நண்டு இறந்துடும். அப்படின்னா பாத்திரத்தில் போட்டு குளுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. நண்டு கிளீனிங் ப்ராசஸ் பற்றி நிறைய விஷயம் டீட்டெயிலாக பேசியாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலர், இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் காலர் நீங்க தான். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் லதா மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? மீஞ்சூர்ல இருந்து பண்றேன் மேடம். ஓகேமா, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? புலாவ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கணும் மேடம். ஓகே, சண்டே என்ன பண்ணீங்க? என்ன மேடம்? சண்டே என்ன குக் பண்ணீங்கன்னு கேட்டேன். மீன் குழம்பு எறா தொக்கு தான் மேடம் செஞ்சோம். ஓகே ஃபைன். புலாவ் எப்படி செய்யறது ஷெஃப்? அதான் உங்களோட டவுட். ஆமா, நான் சொல்றேன். இப்போ வணக்கம்மா. சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சரி சரி. இந்த புலாவ் என்ன வர சண்டேக்குங்களா? ஆமாங்க சார். இல்ல சார், நாளைக்கு பசங்களுக்கு கட்டுறதுக்காக ஸ்கூலுக்குங்க சார். சரி சரி, நாளைக்கு கொடுக்குறதுங்களா லஞ்சுக்கு? ஆமாங்க சார். இது நான் செஞ்சிருக்கேன். ஆனா இந்த நீங்க செய்யறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி சரி, உங்களுக்கு என்ன சரியா வரலன்னு சொல்லுங்க, நான் அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி வருது உங்களுக்கு புலாவ்? போட்டு செய்யறீங்களா சார்? அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பட்டாணி போட்டு. சரி 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 சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புலாவ் கேட்டிருக்காங்க. புலாவ் வந்து எப்பயுமே வந்து கலர்ஃபுல்லான வெஜிடபிள் போட்டாவே நல்லா வரும். அதாவது கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் இதெல்லாம் தனியாக இந்த புலாவில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். இதெல்லாம் தனியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த புலாவுக்கு வந்து இது 3மே போட்டாவது பிரிஞ்சி இலை இதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இதில் வந்து தக்காளி சேர்க்க வேணாம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துங்க. தயிர் கொஞ்சமாக சேர்த்துங்க இந்த புளிப்புக்கு, ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கல இல்லை, அதனால தயிர் சேர்க்க சொல்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிளையும் அதிலே போட்டு வதக்குங்க. உப்பு போட்டுங்க, ஒரு கை புதினா போட்டுங்க, பாதி கை கொத்தமல்லி போட்டுங்க, அந்த அளவில் போட்டுங்க. தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அரிசி நீங்கள் எவ்வளோ இது வச்சுருக்கீங்களோ அந்த அளவு அரிசி போட்டு அந்த மேலே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போடுங்க. அது போதும், ரொம்ப வாசனையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு பார்த்துங்க, நல்லாவே வரும். புலாவ் எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக ஷெஃப் சொல்லியிருக்காரு. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? அம்பத்தூர்ல இருந்து மேனகா. மேனகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ப்ரோகிராம் டெய்லி பாத்துட்டு இருக்கேன். ஓகே மேனகா, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ப்ரோகிராம் பார்த்துட்டு ரெசிபிஸ? கண்டிப்பா பண்றேன். ஓகே ஓகே மேனகா, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு சிறுபயிறு டால் எப்படி பண்ணணும், அதுதான் மட்டன் கிரேவி. ஓகே, சிறுபயிறு டால் அண்ட் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்க. சிறுபயிறுன்னா பாசி பருப்பு கேக்குறீங்களாமா?
ஆமா சார், ஆமா. அதில் வச்சு என்ன என்ன உங்களுக்கு குழம்பு வேணுமா இல்லை பொரியல் மாதிரி ஆமா, வேணுமா? குழம்பு தான் வேணும். குழம்பு தான் வேணுங்களா? ஆமா. சரி சரி, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறுபயிறு பற்றி கேட்டிருக்காங்க. சிறுபயிறு வந்து நல்லா ஊற வச்சிங்க, 1/2 hour ஊற வச்சுட்டு, அதாவது அதுக்கப்புறமா அதை வேக வச்சிங்க. அந்த பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. வேக வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து முருங்கைக்காய் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். முருங்கைக்காவை தனியாக தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுங்க. இந்த பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் நெய் போட்டு தாளிச்சிருங்க. நெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தாளிச்சிட்டு அதில் ஒதுக்கி போட்டுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துங்க. இந்த பாசிப்பருப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை எனக்கு இஞ்சி பிடிக்கல அப்படின்னா வெறும் பூண்டு மட்டுமே தாளித்து போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் செய்யும் போது ஷெஃப் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமான பூண்டு, கொஞ்சம் அதிகமான இஞ்சி சேர்த்துக்கணும். நான் வாய்வு தொல்லை இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் கார்த்திகா பேசுகிறேன், மதுரையிலேருந்து. கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஓகே கார்த்திகா, மதிய சாப்பாடு என்ன? எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே ஃபைன் கார்த்திகா. நல்லா சமைப்பீங்களா? ஆ, ஓகே, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம், இந்த தக்காளி சாதம் நாங்கள் செய்கிறோம். அது வந்து இந்த கடை டேஸ்டே வரவே மாட்டேங்குது. இது ஒரு டேஸ்டா வருது, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. எந்த டிஷ் செஞ்சாலும் இதே டேஸ்ட் தான் வருது, வெரைட்டி ரைஸ் செஞ்சா. ஓகே, எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே வந்துட்டு கடையில் இருக்க ருசி வர மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. அதனால ருசியா சமைக்கிறதுக்கு சொல்லுங்க ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஆ, நீங்க வந்து சொல்லுங்கம்மா. இல்ல, தக்காளி சாதம் டேஸ்டாவே வரவே மாட்டேங்குது. சரிம்மா. தக்காளி சாதம் இல்ல புதினா சாதம் எது செஞ்சாலும் ஒரே மாதிரியாவே இருக்கு. சரி சரி, நான் சொல்கிறேம்மா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தக்காளி சாதம் நிறைய பேருக்கு இந்த வெரைட்டி ரைஸ் வந்து அந்த டேஸ்ட்டே வர மாட்டேதுன்னாங்க. அதாவது ஒரு வெரைட்டி ரைஸுக்கும் அந்த இஞ்சி பூண்டு இது சேர்க்குற அளவு தான் இருக்குது. அது நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ அதாவது எந்த ரைஸுக்கு இஞ்சி சேர்க்கணும், எந்த ரைஸுக்கு பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது. இந்த தக்காளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் பூண்டு நிறையா சேர்த்துங்க, இஞ்சி கம்மியாக சேர்த்துங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது நான் இப்போ சொல்கிறேன், அது அப்படியே செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த தக்காளி சாதத்துக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு தாளிச்சிக்கிங்க. பூண்டு அதிகமாகவே இருக்கட்டும். நல்லா அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு தோலோடு அரைச்சிருங்க. அதை தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது உங்களுக்கு அந்த மசாலா பண்ணும்போது அந்த வெங்காயம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வெங்காயம் கடிக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு நல்லா இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாகவே கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து 2 வெங்காயத்தை, அதாவது 2 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி, அந்த அளவு தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது இதில் போட்டு வதக்கிங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, கருவேப்பிலை சேர்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துங்க. இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் அந்த பூண்டோட அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். இது தனியாக மசாலா அடித்து வச்சிங்க. அப்புறம் இந்த சைடில் சாதம் வடித்து வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த சாதம்லாம் நல்லா போட்டு கிளறினதுக்கு அப்புறமா ஒரு சொட்டு நெய் ஊற்றிங்க, கொத்தமல்லி போட்டுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய காலர்ஸும் கால் பண்ணி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விழுப்புரத்துலேருந்து சாய் கணேஷ். ஓகே சாய் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க சமைப்பீங்களா? இல்லை அம்மாக்காக தான் கேட்குறேன். இது என்ன எல்லாரும் நிறைய மேல் கால் பண்றாங்க, நான் சமைக்க மாட்டேன் அம்மாக்காக ஒய்ஃப்காகன்னு சொல்றீங்க. இந்த ரெசிபி நீங்க சமைச்சு பாருங்க, ஓகேவா? இல்லை அம்மா ப்ரப்போர்ஷன் டவுட்டுன்னு அது கேட்குறேன். வெரி குட் பாய். அம்மாக்காக கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு நீங்கள் சமையல் ஹெல்ப்பும் பண்ணணும், இந்த மாதிரி காலும் பண்ணணும், நீங்களும் சமைச்சு தரணும். அப்போ தான் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, ஓகேவா? சரி. ஓகே, என்ன டவுட்? ரவா தோசை ஹோட்டலில் வர மாதிரி முருகலாக வர மாட்டேங்குது, முறுமுறுன்னு. ஓகே, வணக்கம் சாய். சொல்லுங்கள் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, நான் சொல்கிறேன், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான் இது. அதுவும் இன்னொன்று காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஹோட்டலில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வீட்டில் வரவே மாட்டேங்குது.
சரி சரி நான் சொல்றேன் இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரவா தோசை கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் ரவா தோசை வந்து செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு இது கேட்டுக்கிறது என்னன்னா, தவா வந்து பெரிய தவாவை வாங்கிக்கோங்க. பெரிய தவா வாங்கும்போது அதில் நம்ம நல்லா அதை கலந்து இப்படி தெளித்து இப்படி செய்யும்போது அது நல்லா அந்த ஹோட்டல் மாதிரிக்கு அது வரும். சின்ன தவாவில் பண்ணுறீங்களா, வெளியில் செதறிடுமோ, திரும்ப 2 வேளை ஆகிடுமோ, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கு இந்த ரவா தோசை வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதானே ஒழிஞ்சு மற்றபடி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டு. அதாவது 1 கிளாஸ் ரவாய்க்கு 1/4 கிளாஸ் அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூனு மைதா, 1 ஸ்பூன் கோதுமை மாவு அந்த அளவில் சேர்த்துங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் ரவைக்கு அது சேர்த்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினாவே போதும். அது கூட வந்து மிளகு சேர்த்துங்க, ஜீரகம் சேர்த்துங்க, தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இஞ்சியை தோல் இல்லாமல் நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. கேரட் போட்டுங்க, கருவேப்பிலையை நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு கல் கூட இருக்கக்கூடாது, ஒரு கல் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவுலையும் சரி, இந்த ரவா தோசையும் சரி, உப்பு கரெக்டாக இருந்தால் தான் இந்த ரவா தோசை வந்து நல்லாவே வரும். நல்லா நீங்கள் அப்படியே அந்த தண்ணி தெளித்து இப்படி பண்ணாலும் சரி, இல்லை டம்ளரில் எடுத்து இப்படி ஊற்றினாலும் சரி நல்லாவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யணும்னு செஃப் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிங்கன்னா டிவியே பல பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. டிவியை பார்க்காதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. இது மாதிரி லைனில் இருந்துட்டு பேசாமே ரகசியமாக இருக்காதீங்க. டக்குன்னு கால் பண்ணி உங்களோட டவுட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தடவை கால் பண்ணவங்க லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ, நான் சூரியகுமார் பேசுகிறேன். ஓகே சூரியகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சூரியகுமார், நீங்கள் நிறைய மேல் காலர் கால் பண்ணுறாங்க. நீங்கள் சமைப்பீங்களா? நான் சமைக்க மாட்டேன், அம்மா தான் சமைப்பேன். என்னது இது, எல்லாரும் கால் பண்ணிட்டு அம்மா தான் சமைப்பாங்கன்றீங்க. இது இருக்கும், நீங்கள் சின்ன விஷயங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்தது இல்லையா? தோசை சுட்டு பார்த்துருக்கோம். தோசை நல்லா வந்திருக்கா? அது யாரும் வாயில் வைக்க முடியாது. சரி, ஓகே சூரியகுமார், உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து லட்டு. லட்டு தான் பிடிக்குமா? ஓகே, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? அது லட்டு எப்படி செய்யறத கேட்க போறோம். ஓகே, பிடிச்ச லட்டுலயே சந்தேகமா? ஓகே சூரியகுமார், ஷெஃப் கிளியர் பண்ணுவாரு, கேட்கலாம். வணக்கம் சூரியகுமார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். ஆம்லெட்லாம் போட மாட்டீங்க நீங்க? என்னங்க சார்? ஆம்லெட்லாம் போட தெரியும்ல? ஆம்லெட் கொஞ்சம் கொஞ்சம். சரி 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 சரி. இப்போ அவங்க வந்து லட்டு பற்றி கேட்டாங்க. லட்டு வந்து இந்த ஸ்வீட்டு வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு பெரிய கலை. இது வந்து ஸ்வீட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கடல மாவில் பண்ணுறது. கடல மாவு நல்லா திக்காக கரைச்சிட்டு அதுக்குன்னு தனியாக ஜாரணி இருக்குது. அந்த லட்டுக்கு அந்த டாட்டாக உழுவுறது அதில் பிசைஞ்சு, அதாவது ஆயிலில் அந்த மாவு நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு அதில் போட்டிங்கன்னா டாட்டாக ஆகிடும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதை ஜீராவில் போடணும். ஜீராவில் போட்டு உடனே எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டினா வரும். அது கூட தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஸ்வீட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய சில டிஷ்ஷு மட்டும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தனியாக பாத்திரம்லாம் வாங்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாகவே வரும். அந்த பாத்திரம் தான் நிறைய பேருக்கு அந்த ஸ்வீட் டிஷ்ஷு சரியான ஃபினிஷிங் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒழிஞ்சு மற்றபடி ஸ்வீட் வந்து நம்ம ஸ்வீட்டை பற்றி நான் தனியாக எபிசோடு ஒன்று நிறைய பேசலான் இருக்கேன். பாருங்க, ஸ்வீட்டை பற்றி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த லட்டுவை பொறுத்த வரைக்கும் லட்டுக்கு நீங்கள் ஜல்லடை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் அந்த மாவு ஊற்றணும். அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் லட்டு பிரியர்னு சொல்லிட்டதுனால உங்கள் அம்மா கண்டிப்பாக அந்த பொருள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்குது கேட்கும் போது, கொஞ்சம் லாங் ப்ராசஸ் லட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம் பேசுறோம் மேடம். ஓகே ஓகே ஃபைன். என்ன சமையல் இன்னைக்கு? மட்டன் பிரியாணியும் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யணும்னு கேட்கணும். டிஃப்ரெண்டான காம்பினேஷன் கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ஷெஃப் சொல்வாரு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. சரிங்க. சரிங்க, சொல்லுங்க சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. சார், என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் மட்டன் பிரியாணியும். சரி சரி சரி, நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு உருளைக்கிழங்குனாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் வந்து அது பொடி மாசுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறேன், எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பாத்திரம் எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா,
அது கூட வந்து பூண்டு சேர்த்துங்க, தோலோட அரைச்சிங்க, இதை நல்லா வதக்கிங்க, வெங்காயமும் போட்டுங்க. அந்த பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா போட்டு உருளைக்கிழங்க தனியாக பாயில் பண்ணி, அதாவது அவிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு அவிக்கல நான் டேரெக்டாக போடும்போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. அதுவும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இது கொஞ்சம் நேரம் குக் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் அப்படியே ட்ரை ஆகிடும், தண்ணியே இருக்காது. அந்த டயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, தேங்காய் பூ போட்டுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுங்க, அப்படியே பெரட்டுங்க, அருமையாக வரும். மட்டன் பிரியாணியும் கேட்டிருந்தாங்க. மட்டன் பிரியாணி வந்து ஒரு பாத்திரம் எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு தாளிங்க, சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி கரைஞ்சோன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அந்த அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா போட்டு அந்த ஆயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றிட்டு 2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. மட்டன் தண்ணி ஊற்றுங்க. மட்டன் தண்ணி வேக வச்சுட்டு, அதாவது சம அளவு தண்ணி மட்டன் தண்ணி வேக வச்சுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அது கூட கருவேப்பிலை, அது கூட பச்சை மிளகா, கரம் மசாலா பவுடர், அது எல்லாமே போட்டு அந்த தண்ணி மட்டும் 6 விசில் விட்டுருங்க. அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா சமைச்சிங்கன்னா, அதாவது குக் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஓகே, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணுறவங்க பல பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, லைன்லேயே இருப்பாங்க, பேச மாட்டாங்க, டிவி பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய ரெசிபிஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம், சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய மேல் காலர் வராங்க. ஆனால் என்ன விஷயம்னா, நான் சமைக்க மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு அதை கேட்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. சமையல்ன்றது ஒரு கலை. இப்போ ஷெஃப் பார்த்தீங்களா, வகையாக சமைச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு அசத்தணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கல்பனா, காஞ்சிபுரம் மாவட்டம் மெச்சூர்லேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே கல்பனா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போதான் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டேன். ஓகே ஃபைன். கல்பனா, நல்லா சமைப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, இனிமேல் தான் கற்றுக்கணும், கொஞ்சம் கற்றுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பீங்களா உங்கள் ஹஸ்பண்டுக்கு? அப்படி ஃபர்ஸ்ட் சமைச்ச டிஷ் என்ன? ஃபர்ஸ்ட் சமைச்சது வடை பாயசத்தோட சாம்பார். நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன், நல்லா இருந்துச்சு சொன்னார். ஓகே, வேற வழி, கல்யாணமான புதுசுல எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே சொல்லி ஆகணும். சரி, ஓகே கல்பனா, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்பிட்டேன் நல்லா தான் சமைச்சிருப்பீங்க. இப்போ என்ன சந்தேகம் கேட்குறீங்க? எனக்கு சிக்கன் ரைஸும் அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு கேட்கணும். ஓகே ஃபைன். வணக்கம்மா. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு ஷெஃப். சரி. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டுட்டீங்க தானே? ஆமா ஷெஃப். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. அப்புறம் நூடுல்ஸ் கேட்கணும். ஓ சரி, நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் சொல்லிடுறேன். ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் ஒன்று தான். நீங்கள் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு, அதாவது இந்த ரைஸுக்கு பதிலாக நூடுல்ஸை போட போகிறீங்க, சரிங்களா? அதாவது ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னா, இதுக்கு நிறைய மிசம்பிள் அதான் ரெடி பண்ணி, அதாவது நிறைய பொருட்களை கட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். அதுதான் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டியது. கேரட்டு, பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு, இதெல்லாம் நைஸாக கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயமும் நைஸாக, இது எல்லாமே ஒரே அளவு நைஸாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வதக்கும் போது அந்த இதெல்லாம் தெரியாது. அது அந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரைஸில் கொஞ்சமாக ஒட்டியிருக்கும், அவ்வளோதானே ஒழிஞ்சு. நீங்கள்லாம் அதாவது நான் தப்பாக சொல்ல வரல, கேரட்டு ஒரு விதமாக கட் பண்ணுறீங்க, பீன்ஸ் ஒரு விதமாக கட் பண்ணுறீங்க, எல்லாமே அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹோட்டலில் பிடிக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒரு அளவு வச்சுருக்காங்க இந்த பொருளுக்கு, அதாவது இந்த மசாலாக்கு இதுதான் சேர்க்கணும், அந்த அளவுக்கு நைஸாக கட்டிங். முதல்ல அந்த கட்டிங்கோட இது நல்லா வந்துட்டாவே போதும். நல்லா ஒரு பாத்திரம் எடுத்துங்க, எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தாளிச்சிங்க, கொஞ்சமாக இஞ்சியும் தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு முட்டைக்கோசும் சேர்த்துங்க, வதக்கிட்டு அது கூட வந்து வெங்காயத்தாலையும் போட்டு வதக்கிங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துங்க, கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துங்க, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துங்க, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துங்க. நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வேகம் போனதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க. சிக்கனை வந்து நீங்கள் பாயில் பண்ணிட்டு போடலாம், இல்லை 65 வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போடலாம், போன்லெஸ்ஸாக பண்ணிங்க. அதுக்கப்புறமா ரைஸ் போடுங்க. ரைஸ் போட்டு நல்லா அப்படி பெரட்டுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் அது சேர்த்துங்க, வெள்ளை மிளகுத்தூள் அது சேர்த்துங்க. வெங்காயத்தாள் லாஸ்ட்டாக சேர்த்துங்க, ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே தான் நூடுல்ஸுக்கும். ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன்லாம் போட்டதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். இதில் வந்து நான் ரைஸ் போட்டுட்டு, அதாவது சிக்கனு ரைஸ் போட சொல்கிறேன்னே, அதில் வந்து சிக்கனு
நூடுல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நூடுல்ஸ் பாயில் பண்ணுறதுல அதாவது அவிச்சு எடுக்கிறதுல கொஞ்சம் பதம் பார்த்து எடுத்துங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுங்க, இல்லைன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் வதக்கும் போது இந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஓகே, நூடுல்ஸ் பல பேருக்கு பிடிக்கும். ஆனால் வீட்டில் நூடுல்ஸ் செய்யும்போது ஷெஃப் சொன்ன மாதிரி குட்டி பசங்கள்லாம் காயெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிருவாங்க, வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் பெருசாக காயை கட் பண்ணி போடுறது. சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பாடோடய சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த நியூட்ரிஷனும் அவங்களுக்கு தானாகவே போய் சேரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? பட்டூர்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, இன்னைக்கு மதிய சமையல் என்ன? நாங்க சமையல் வந்து இன்னைக்கு சாம்பார், ஓகே. கறி வறுத்திருக்கோம், என்ன ரசம் கறி? வச்சிருக்கோம். நாங்க மட்டனா? சரி, ஓகேமா. இப்போ என்ன சமையல்? சாரி, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இப்ப டவுட் வந்து சார் கிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு இருந்தேன், இப்பதான் லைன் கிடைச்சிச்சு. ஓகே. டவுட் வந்து இட்லி நல்லா சாப்பிட்டா, நான் எல்லாமே ஆக்சுவலா நல்லா சமைப்பேன். டிப்ஸ் தான் நிறைய பார்ப்பேன், எந்த சேனல்ல என்ன டிப்ஸ் போட்டாலும் பார்ப்பேன், சமையலும் பார்ப்பேன். ஓகே. எனக்கு வாழ்க்கையே அதுதான் ஆயிடுச்சு, குழந்தை கிடையாது எனக்கு, அதனால நான் அதுலயே இன்வால்வ் ஆயிட்டேன். ஓகேம்மா, பரவாயில்ல. நீங்கள் நிறைய சமையல் ஆர்வத்தில் வளர்த்துக்கணுன்றத எங்களோட ஆசையாகவும் இருக்கு. நீங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் சொல்வாரு. வணக்கம்மா. வணக்கங்க. மாலை மதிய வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சரி, என்ன சரி. குழந்தை இல்ல, அதுக்காக எனக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சரி சரி, நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்றேம்மா. நீங்க வந்து இட்லி சரியா வரலன்னு சொல்றீங்களா? சரிங்களா? வரல, வருது. ஆனா இருந்தாலும் எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நான் நல்ல சமையல் பண்ணுவேன். சரிம்மா. சமையல்ல தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் நானு. சரி சரி சரி. அதாவது சரியா, அதாவது அந்த சாஃப்ட் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல இந்த மேல ட்ரை ஆயிடுது. மாவுலாம் போடவே கூடாது. நான் ஆக்சுவலா அது வாங்கவே கிடையாது, போறது கிடையாது. சரி சரி. இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா வருது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா வருது, ஒரு நாளைக்கு சப்பையா வருது. சரிம்மா சரிம்மா, நான் சொல்றேன். இப்ப அளவு சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து. இதுல வந்து வெந்தயம் சேர்க்க வேணாம். வெந்தயம் நிறைய பேர் சேர்க்கறதுனால தான் வந்து சில மிஸ்டேக்லாம் நடக்குது. வெந்தயம், அதாவது இவங்க வந்து 1 கிலோ அரிசி 300 கிராம் உளுந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க. இந்த மாவு மீதி ஆயிடுச்சுன்னா மறுநாள் தோசை சொட்டு சேர்த்துக்கிறாங்க. இட்லிக்குன்னு பண்ணும்போது இதை ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு தோசையும் வேணும்னா வேணா உளுந்து தனியாக அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா, மறுநாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். 1 கிலோ அரிசி 300 கிராம் உளுந்து, அரிசியை தனியாக நல்லா குறைன்னு அரைச்சிங்க. அதாவது ரவை எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் அரைச்சிங்க. உளுந்து வந்து 300 கிராம் சொல்லியிருக்கேன், அதை நல்லா ஊற வச்சுட்டு ஐஸ் தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா அந்த உளுந்து வந்து சூடு ஆகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த உளுந்து புளிக்காமல் நீங்கள் இட்லி சுட்டு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, உப்பு போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு, அதாவது பொங்கி கீழே வராமல் பெரிய பாத்திரமாக வச்சுங்க. மறுநாள் மேலாமல் எடுத்து போடுங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணாம். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இட்லி கல்லாயிடும். மேலாமல் எடுக்கும்போது அந்த பாக்டீரியாலாம் நல்ல பாக்டீரியாலாம் அது நல்ல கரெக்டான பதத்தில் இருக்கும். அதை எடுத்து நம்ம சமைக்கும் போது ரொம்ப அருமையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இட்லி எப்படி செய்யறது சாஃப்டான ஷெஃப் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். அதுவும் லக்கியான பேபின்னு தான் சொல்லணும். இவ்வளோ சமையலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றப்போ பிறக்கிற குழந்தைக்கு வகையாக சமைச்சு கொடுப்பீங்க. உங்க குழந்தை ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஆனால் நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, லைனில் அவங்க இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் ஷெஃப். நிறைய பேர் டவுட்லாம் கேட்டாங்க. ஆனால் நீங்கள் பர்சனலாக எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு டவுட் இருக்கும்ல, அது என்ன? டிப் ஆஃப் த டே. டிப் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பச்சை மிளகாலாம் வாங்குறாங்க, அது காஞ்சு போயிடுது, சீக்கிரமாக அதை தூக்கியும் போட்டுறாங்க. சில பேர் அதை வந்து இப்போ அதாவது காஞ்ச மிளகா, சிவப்பு மிளகா போட்டு போடுறாங்க. இந்த பச்சை மிளகாயாவே அந்த சிவப்பாயிடும்ல, அதே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் டிப் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாயை வாங்கிட்டு வந்தோன்னா அதை தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. அதாவது கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த மேலே உள்ள அந்த காம்பை பிச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு தனி டப்பாலேயோ இல்லை உங்களோட விருப்பம் எதில் விட வச்சு நீங்கள் வெளியிலையும் வச்சுக்கிட்டாலும் சரி, இது வந்து 1 வாரத்துக்கு வரும். கலர் மாறவே மாறாது. அந்த பச்சை மிளகா அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பச்சை மிளகா நிறைய பேர் வேஸ்ட் ஆகிடுது வீட்டில்னு சொல்லுவாங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ஷெஃப். இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய பேருக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.